ஓகே, இப்போ உலகத்தின் மிக கூர்மையான மொழிகளை பற்றி பார்ப்போம். பைத்தான் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இங்கிலீஷ் பேசணும் சார், நிறைய பேர் இங்கிலீஷ் ஏஐ ட்ரெயினர் வேணும், அது வேணும், இது வேணும். ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன லைப்ரரி இருக்குன்ட்டு பைப்பியில் பாருங்கள். ரைட்டா? ப்ரொனவுன்சியேஷன்னா என்ன சார்? ஒரு வார்த்தை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓகேவா? பைப்பின்னு போடுங்க, ஃபொனிட்டிக் பைப்பி. ஓகேவா? ஃபொனிட்டிக் பைப்பி. இப்போ இதில் ஃபொனிட்டிக்ஸ் போட்டோம்னா, ஃபொனிட்டிக்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. அது வந்து எந்த ஒரு உலகத்தில் இருக்க மொழியாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம வாசிக்கணுன்றத சொல்லித்தரும். ரைட்டுங்களா? அப்போ எந்த ஒரு மொழியை கற்றுக்கிறது தான் கஷ்டம். ஸோ இப்போ நான் சொல்கிறது சில பேர்னால ஜீரணிக்க முடியாது, இருந்தாலும் ஜீரணிச்சுக்கோங்க. உலகத்தின் மிக கூர்மையான மொழிகளை பற்றி பார்ப்போம். ரொம்ப ஷார்ப்பான லாங்குவேஜஸ் என்னென்னு பார்ப்போம். சரியா? டெல் மோர் precise sharp languages. சரியா? லாங்குவேஜஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே செஞ்சீங்கனாலும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். ஓகேவா? ப்ரிசைஸ் ஷார்ப் லாங்குவேஜஸ்ன்னு சொன்னால் C++ வருது, அது கிடையாது. நான் செஞ்சது ஹியூமன் லாங்குவேஜஸ், மனிதர்களால் மட்டும்தான் பேச முடியும். ஓகேவா? ப்ரிசைஸ் ஹியூமன் லாங்குவேஜஸ். சரியா? உலகத்தின் மிக கூர்மையான மொழிகள். ஸோ மொழி வந்து ஒருத்தருக்கு வந்து பயங்கரமான நாலேஜை கொடுக்குன்றது, சக்தியை கொடுக்கும். அதனால தான் சில பேர் கூட நம்ம பேசவே முடியாது, அவங்களுக்கு அந்த மொழியில் இருக்கிற வடிவங்கள் அது புரியாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன், ஓகேவா, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இது மாதிரினா இருக்குமா, கிளாசிக்கல் லாட்டின், சன்ஸ்கிரிட், ஓகேவா, வித் தமிழ் கம்பேர் ஆல். ரைட்டா? வித் தமிழ் கம்பேர் ஆல், OMPARE, கம்பேர் ஆல். இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா போடணும், எனக்கு நல்லா காசு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும், 8 கோடி பேருக்கு நான் வீடியோ செய்யக்கூடாது. அதுதான் உண்மை. ரைட்டுங்களா? தமிழில் வந்து மேக்ஸிமம் டெக்னிக்கல் இதுதான் ஜெயிக்காது. ஓகேவா? சிமிலாரிட்டிஸ் இருக்குது, சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கு இருக்குது. அப்புறம் கிளாசிக்கல் ஹீப்ரூ, அரபிக், இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பான லாங்குவேஜஸ். அரபிக்கில் வந்து இப்போ வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஷார்ப்னஸ்ன்னு கேட்போம். ஓகேவா? அக்கார்டிங் டு ரிசர்ச் ஆர்டிக்கல். ரைட்டா? இன் டேபிள் ஃபார்ம். எப்பா இது வந்து ChatGPT சொல்கிறது, நான் சொல்கிறது கிடையாது. ரைட்டா? அதனால் என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு டேபிள் ஃபார்மில் போடு, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஷார்ப்னஸ் ரிசர்ச் ஆர்டிக்கல் இன் டேபிள் ஃபார்ம்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு மொழி வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, கல்லும் கூட கவியாகும் அப்படின்னு தமிழில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும். கல் எப்படி கவியாகும் சார்? ஒரு சிலை செய்ய வராங்கன்னா அவங்க அதை டிஸ்கிரைப் பண்ணுறது கஷ்டம். சிலையை ஒருத்தவங்க இப்போ கார் வாங்குற மாதிரியோ பைக் வாங்குற மாதிரியோ கிடையாது சிலை வாங்குறது, அது இதை விட கஷ்டம். அதை பற்றின டாப்பிக்கை செப்பரேட்டாக பார்ப்போம். ரைட்டா? ஸோ காக்னிட்டிவ் எக்கனாமிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். காக்னிட்டிவ்னாலே மனுஷனுக்கு எப்படி வந்து ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ண. எங்கள் வீட்டிலனா ஒரு ஜென்மம் இருக்குது, அதுக்கு எத்தனை தடவை பேசினாலும் உசுறு போயிடும், அதுகிட்ட பேசவே முடியாது. ரைட்டுங்களா? இல்லை நம்மளை பைத்தியமாக்கும், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஏன்னா அந்த காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். காக்னிஷன்னாலே அந்த ஹியூமன் எபிலிட்டி ஆஃப் பிஃபோர் ஐக்யூ. ரைட்டுங்களா? ஐக்யூவுக்கு முன்னாடி இருக்குது. வேர்டு லென்த் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் ரிச்னஸ். ரைட்டா? மார்ஃபாலஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி. ரைட்டா? அதை வந்து சொல்கிறாங்க. அடுத்து இருக்கிறது என்ன? ஆட்டோமேட்டட் சிமிலாரிட்டிஸ், ஷார்ப்னஸ் கான்செப்ட், ப்ரிசைஸாகவும் இருக்கணும். லாஜிக் அண்ட் ப்ரிசைசிவிட்டி. லைக் ஓகேவா? லாஜிக், ப்ரிசைசிவிட்டி அப்படின்னு 2 இருக்குது. லாஜிக் அண்ட் ப்ரிசைசிவிட்டியை வச்சு சொல்லு. அப்போ லாஜிக் ப்ரிசைசிவிட்டியை வச்சு சொன்னோம்னா வாட் இஸ் ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன். ஃபார்மல்னால் காலங்காலமாக யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரல் கிளாரிட்டி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு அரபிக், சன்ஸ்கிரிட், சரியா, சன்ஸ்கிரிட் அண்டு தமிழ், லாட்டின், இதெல்லாம் வந்து தெய்வீக மொழிகள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரபி வந்து ஒரு தெய்வீக மொழி, சன்ஸ்கிரிட் ஒரு தெய்வீக மொழி, தமிழ் ஒரு மனித மொழி. ரைட்டுங்களா? அப்போ இதோட ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். டெல் அபவுட் தீஸ் பெர்சன்டேஜ். டெல் டாப் மோஸ்ட் அப்படின்னா கோச்சுக்காங்க, அது சொல்கிறது. இது ரிசர்ச் ஆர்டிக்கலை பொறுத்து இருக்கிறது. ரைட்டுங்களா?
ஸோ சன்ஸ்கிரிட் வந்து கிளாசிக்கல், அது 92% அக்யூரசின்றாங்க. மித்ததை நான் காமிக்க விரும்பலை, ரைட்டுங்களா? இதுக்கு இப்போ பெரிய பிரச்சனை ஆயிரும், விட்டுருவோம், ரைட்டுங்களா? அப்போ சன்ஸ்கிரிட் வந்து ரொம்ப ப்ரிசைஸான லாங்குவேஜ். ஃபோனிட்டிக்ஸ்ன்றது வேர்டு, ரைட்டுங்களா? ஃபோனிட்டிக்ஸ் லிஸ்ட் ஆல் வாண்டட் டு ஸ்பெல் அ வேர்டு. ஸ்பெல் ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெல் அ வேர்டு இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து வெறும் 26. இன்னொன்று இதில் வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இலுமினாட்டிஸ் வச்சு ஒரு மொழியை உண்டாக்கணும்னா மொழியை வச்சு ஒருத்தனை முட்டாளாக்கலாம். கடைசி வரைக்கும் அவன் அந்த மொழியில் பேசுகிற வரைக்கும் அவனால் என்ன செய்ய முடியாது, ரொம்ப ஆழமாக யோசிக்க முடியாது, ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கான்சனன்ட்ஸ் இருக்குது. கான்சனன்ட்ஸ், மோனோதாங்ஸ், வவ்வல்ஸ். வவ்வல்ஸ்ன்றது உயிரெழுத்துக்கள். இது வந்து மிருகத்தோட ஓசை, இந்த இயற்கையோட ஓசையிலேருந்து வர்றது. அதிலிருந்து தான் மித்த மொழி. இப்போ ஆனா இக்குனா, இக்கு வந்து உயிரெழுத்துக்களோடு சேர்ந்துருக்கும். இக்கு அப்படின்னா அது இருக்கும். பா அப்படின்னா அது ஆ இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ அது 4 வார்த்தைகளோடு சேர்ந்துருக்கும். டிப்தாங்ஸ், வவ்வல்ஸ் எல்லாம் சேர்ந்தது. அப்போ இதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோடு ஜென்ரேட் பண்ண முடியுமா? இங்கிலீஷ் வந்து 26 வார்த்தை. இதில் ரொம்ப 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 கஷ்டமான மொழிகள்லாம் இருக்குது. எப்படின்னா லிஸ்ட்டு டாப் 10 லாங்குவேஜஸ். இப்போ இந்த மொழியிலலாம் போட்டோம்னா உறுதியாக நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் யூடியூப்பில். அதை கற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும், ரைட்டா? வித் கேரக்டர்ஸ் இன் த லாங்குவேஜ், ரைட்டா? இதில் லாங்குவேஜ் நம்பர், ரைட்டா? ரொம்ப கஷ்டமான மொழி எதுன்னு பார்த்தோம்னா அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் 50,000 வார்த்தை இருக்குது. ஜென்மதும் கற்றுக்க முடியாது, அங்கே பிறந்தால் தான் கற்றுக்க முடியும், ரைட்டுங்களா? ஜாப்பனீஸ் இருக்குது 2200 வார்த்தை, ரைட்டுங்களா? அப்போ அங்கே ஒரு பையன் பிறந்தானா செத்தேன், முடிஞ்சா? கொரியன் 24 வார்த்தை 11,000 சிலபிள். தமிழில் வந்து 247. ஹிந்தி, அரபிக், க்ரீக்கு, இங்கிலீஷில் 26. இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஹிந்தியில் பார்த்தீங்கனாலே தெரியும் 11 வவ்வல்ஸு, 33 கான்சனன்ட்ஸு. இங்கிலீஷில் 26. எந்த மொழியில் வார்த்தைகள் குறைந்து உச்சரிப்புகள் அதிகமாகுதோ அது கிட்டத்தட்ட நம்மளை முட்டாளாக்குறதுக்காண்டி அந்த மொழியை படைச்சிருக்காங்க. ஹிந்தி வந்து ஒரு முட்டாளாக்குறதுக்காண்டி படைச்ச மொழி. அது அப்போ தான் அந்த ஒரு தாய்மொழியை விட்டு நீங்கள் அடுத்த மொழியில் யோசிச்சிங்கனாலே உங்களால் யோசிக்கவே முடியாது, ரைட்டுங்களா? அப்போ இதை உருவாக்குறதுக்கு காரணமே அதுதான். நடுத்தரமாக ஒரு மொழியை உருவாக்கி அதை உங்கள் தலையில் திணிச்சோம்னா கடைசி வரைக்கும் ஒன்றும் யோசிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, உச்சரிப்புகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ என்ன செய்யுங்க, இந்த கான்சனன்ட்ஸ், மோனோதாங்ஸ், டிப்தாங்ஸை என்ன செய்யுங்க, ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினருக்கு சான்ஸ் கிடச்சி நான் மாட்டேன்ட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் இங்கிலீஷ்ன்றது வேறு, ரைட்டுங்களா? டெக்னிக்கல்னால் அது வந்து கிராமட்டிக்கல் தான் கஷ்டம். ஆர்டிஸ்டிக், இந்த படத்தை பற்றி பேசுகிறது, வெதரை பற்றி பேசுகிறது, இதுதான் கஷ்டம், ரைட்டா? அப்போ மேண்ட்ரியனில் வந்து ஒரு 100 கோடி பேர் இருக்கான். அவனுக்கு நீங்கள் வீடியோ செஞ்சீங்கன்னா நல்லா போகும், ஓகேவா? ரைட் அண்ட் P5JS உடனே இதை டெஸ்ட் பண்ணலாம். P5JS கோடு டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிவன் வேர்டு, ரைட்டா? கிவன் வேர்டு, ரைட்டா? கிவன் வேர்டு செப்பரேட் இன்டு ஃபோனிட்டிக்ஸ். எப்படி நான் உச்சரிக்கணும்னு சொல்லு. இது வந்து முடியாது. இன்றைக்கி நான் உட்காந்து இந்த சாஃப்ட்வேரை செஞ்சு நான் விற்றேன்னா நல்லா விற்கும். ஆனால் அந்தளவுக்கு என்ன செய்கிறது, மொழின்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ஒரு அந்த கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவன் அதெல்லாம் ரசித்தா தான் நம்மளால் ஒரு மொழியை கற்றுக்க முடியும். இன்றைக்கி வந்து நீங்கள் மேக்ஸ் படிக்கணுமா, ஏஐ இருக்குது. எது படிக்கணுனாலும் ஏஐ இருக்குது. மொழியெல்லாம் அப்படி படிக்க முடியாது. இப்போ இது எவ்வளோ கஷ்டன்றதை பாருங்கள். கிவ் மீ ஒன்லி P5JS. இப்போ நம்ம ஏஐட்ட இன்றைக்கி பேசுகிறோம். தமிழில் பேசலாமான்னா தாராளமாக பேசலாம். ப்ரிசைஸாக பேசணும், ரைட்டுங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அரபிக்கில் காட்டுறேன். ஏன்னா தமிழில் சொல்கிறேன்ட்டு அரபிக்கில் சொல்கிறேன்னா அது காரணம் இருக்குது. கிவ் P5JS ஒன்லி, P5JS ஒன்லி, ரைட்டுங்களா? அப்போது ஒரு மொழி வழியாக ஒருத்தன் யோசித்தாதான் அவன் மூளை செயல்படும். அதுக்குத்தான் இந்த சன்ஸ்கிரிட்னா வந்து ரொம்ப ப்ரிசைஸான லாங்குவேஜ்ன்றாங்க. அது ஏன் சன்ஸ்கிரிட்டையே நீங்கள் படிக்க வைக்கலாம், ஏன் வந்து ஹிந்தியை படிக்க வைக்கிறோம்னா அதில் வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஹிந்தி வந்து அதோட ஹிஸ்ட்ரியே கிடையாது. அதில் எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இலக்கியங்கள், இலக்கணங்கள் கிடையாது. மொழிக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஏதோ ஷாருக் கான், சல்மான் கான் நடிக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்க்கக்கூடாது. நான் அதுக்கு தான் படிக்கணும்னு நினச்சேன். அந்த காலத்தில் பாட்டு போடுவாங்க ரங்கோலியில், அதுக்கு தான் நான் ஹிந்தி படிக்கணும்னு நினச்சேன், ரைட்டா? அதில் வந்து ஒரு இப்போ +1 -பாயிண்ட் இருக்குது. ஒரு மொழிக்கு மேலே தெரிஞ்சால் அறிவு வளருமானா வளரும். பட் ஆனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குது. அதில் அந்த மொழி வழியாக யோசிக்கக்கூடாது, ரைட்டுங்களா? யோசிச்சிங்கன்னா மூளை செயல்படாது. அதுக்கு சில இது இருக்குது, ரைட்டா? இது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் சான்ஸ்கிரிட்டை ஒரு குறிப்பிட்ட குரூப் கிட்ட மட்டும் கொடுத்துருக்கான்.
வேறு யாரும் படிக்க முடியாது. அதனால தான் நீங்கள் நார்மலாக இருக்கவங்கள்ட்டனா பேசுனீங்கன்னா அவன் பேசுகிறதே டென்ஷன் ஆகும். ரைட்டா? இப்போ என்ன ஆகுது, ஜாவாவில் போட்டிருக்கேன், இதை P5JSல போடுறேன். என்னடா இவன் இதுக்கு நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுக்கிறான்னா இது வேறு. அந்த ஒரு 10 வார்த்தை இருக்குன்னா அன்னம் அப்படின்னா இன் இம், இதை ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம இது பண்ண வைக்கணும். இப்போ இது என்ன செய்யுதுன்னா இதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சொல்லும். ரைட்டா? இப்போ நான் ரொம்ப கஷ்டமான ஒரு இது கொடுத்தேன்னா வார்த்தை வந்து இது டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். இது எப்படின்னா எனக்கு டிவேர்ட்ஸ்னு ஒன்று நடத்துவாங்க. ரைட்டுங்களா? நானும் நல்லா படித்தவங்ககிட்டலாம் பேசியிருக்கேன். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து வராது. லாங்குவேஜ் வரவனுக்கு இந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கு, இது கரெக்டாக தப்பான்னு கேட்கணும். இதை கேட்குறதுக்கு நான் அடித்த கோடு சரி வராது. இதுக்கு தான் பைத்தானில் வந்து லைப்ரரி கொடுத்துருக்கான் ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? இப்போ நீங்கள் முக்கியமான லாங்குவேஜஸ், நேற்று கூட ஒரு பையன் கேட்டார், சார் வேலைக்கு போகணும், எப்படி இங்கிலீஷ் பேசணும். ஆனால் இப்போ அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு, பெரிய காலேஜில் படிச்சிருக்காரு, அட்டானமஸில் நல்ல பர்சன்டேஜ் வச்சு இங்கிலீஷ் பேசணும் சார். ஆனால் இங்கிலீஷ்னால் அப்படி படிக்க முடியாது தம்பி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அடிப்படையிலேருந்தே படிக்கக்கூடிய ஒன்று. மொழின்றது இன்றைக்கி நான் பேசுகிற விஷயங்கள்லாம் ஏஐட்ட புரிய வைக்கணும் ப்ரிசைஸாக. அதுக்கு அரபிக்கில் ஒரு இது பார்ப்போம், லயனை வச்சு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ கருத்த சிங்கம், சிங்கம், வீரசிங்கம் என்னென்னமோ சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ லயனில் வந்து அரபிக்கில் பிளாக் லயன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதனால தான் இதை வந்து இது வந்து காட்லி லாங்குவேஜாக வச்சுருக்காங்க. இன் அரபிக் டெல் ஹவு ப்ரிசைஸ் அரபி இஸ். ரைட்டா? அப்போ ஒரு இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சொத்து வந்து மொழின்றதை இப்போ அந்த காலத்திலே உணர்ந்துருக்காங்க. ஏன்னா எனக்கு ஏஐட்ட நான் என்னன்னாலும் கேட்டு வாங்கலாம், எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு. ஓகேவா? 300 இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லயன் அரபிக். ரைட்டா? பிளாக் லயன். ரைட்டா? அது ரெண்டுக்கும் அரபிக்கில் சிம்பாலிக் கல்ச்சரல் டேர்ம். இது வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். தமிழ்லையும் இப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடு, இது ஜெனரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஏஐக்கு வந்து இது பண்ணதில்ல. மொழின்றது முக்கியம். ரைட்டுங்களா? நீங்கள் பேசுகிறது யாருக்கும் புரியலன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரைட்டுங்களா? அது அவ்வளோதான். அதுங்கன்னா மிருகம் தான், அதுங்களுக்கு புரியாது. ரைட்டா? மிருகத்திட்ட போய் பேசுனீங்கன்னா புரியுமா? புரியாது. அப்போ அது வந்து மொழியோட தன்மை, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பிப் இன்ஸ்டால் ஃபொனிட்டிக்ஸ். ரைட்டா? இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அதை பிரித்து கொடுத்துரும். டிஎன்ஜேஆர் டிஎன்கேஆர் அப்படின்னு கொடுக்குதா? இது ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ இதை எடுங்க சிம்பிளாக. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொழியை மாஸ்டர் பண்ணுங்க. ரைட்டா? மொழியை மாஸ்டர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க மாட்டான். அதனால் நல்ல பர்சன்டேஜ் வைப்பான், எல்லாம் செய்வான், கடைசி வரைக்கும் லாங்குவேஜ் அவனால் கற்றுக்க முடியாது. காரணம் என்ன? என்னாலே முடியாது. அதை வந்து பொறுமையாக தான் கற்றுக்கணும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து லாஜிக்கு. ரைட்டுங்களா? இப்போ அந்த பையன் கேட்டது என்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வேலைக்கு போகிறேன், ஒரு கிளைண்ட் வராரு, எப்படி பேசணும். அப்போது ஒரு கிராமட்டிக்கலாக பேசுனீங்கன்னா இந்த ஜென்மத்தில் பேசி முடிக்க முடியாது. போய் ஒரு கிளாஸில் ஒரு வருஷம் பேசுனீங்கன்னா கூட சொல்லித்தரேன்னா இப்போ ஆள் கிடையாது. அப்போ டெக்னிக்கல் இங்கிலீஷ். ரைட்டா? டெக்னிக்கல் இங்கிலீஷ். அப்போ இதில் வந்து ஃபார்ம் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ், கிராமர்ஸில் இருக்க லெக்சிக்கல், இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்களாக உருவாக்குனீங்கன்னா கூட பெரிய விஷயம். அது கூட இந்த மாதிரி இது தேவை. அப்போ டெக்னிக்கல் இங்கிலீஷில் ஒரு லாஜிக் சொல்லு. ரைட்டா? அட்வர்ப்னு ஒன்று இருக்குது. அட்வர்ப், அட்ஜெக்டிவ். ரைட்டா? அட்ஜெக்டிவ், நவுன். இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் பேசணும். நாங்கள் பெரியவங்க, நாங்கள் ரொம்ப பலசாலி, நாங்கள் ரொம்ப நல்ல கம்பெனி வச்சுருக்கோம். அதுதான் வந்து இந்த அட்வர்ப், அட்ஜெக்டிவ் அண்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா அட்ஜெக்டிவ்ன்றது குவாலிஃபைஸ் த நவுன். நவுன்னா என்ன? அது, இது, இவன், அவன், காடு, மாடு, வீடு அப்படின்னு சொல்கிறது. அதோட குணாதிசயங்களை சொல்லி அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு வண்டியை விற்கிறீங்கன்னா வண்டி நல்லா மைலேஜ் தரும் சார், அது தரும் சார், இது தரும் சார், இந்த வண்டியை வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பம் உருப்பட்டுரும் அப்படின்னா சொல்லி ரொம்ப ஒரு நவுனை, அந்த ஒரு பொருளை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிறது. அட்வர்ப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட செயல்பாடை வந்து உயர்வாக சொல்கிறது. ஓடுறதுலேயே சரியான ஓட்டக்காரன், ஆட்டக்காரன், பாட்டுக்காரன்னு சொல்கிறது. நவுனுன்னா தனிப்பட்ட முறையில் குறிக்கும். அப்போ இதை ஒரு லாஜிக்காக எனக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஏஐ வந்து சொல்லும். ரைட்டா? இந்த பேட்டர்ன் வச்சு ஒரு மொழியை பழகுங்க. ரைட்டா? ஒன்று நம்ம ஒரு சைடு சேர்ந்தோம்னா ஒரு கம்பெனியில் சேர்ந்தோம்னா கம்பெனியை பற்றி உயர்வாக சொல்லணும். கம்பெனின்றது ஒரு நவுனு, பொருள், அவ்வளோதான். அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அட்ஜெக்டிவ். ரைட்டா? எங்கள் முதலாளி அப்படி, எங்கள் முதலாளி இப்படி, அப்படி, இவர், அவர் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அட்வர்பு, அங்கே இருக்க செயல்பாடு. ரைட்டா? செயல்பாடு என்ன சொல்லணும்? போன பொங்கலுக்கு போனஸ் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, ரொம்ப நல்ல மனுஷன், அது சொல்லணும். அப்போ அது வந்து அட்வர்பில் வரும்.
ரைட்டா. அதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்ன், இங்கிலீஷில் பேட்டர்னு. இப்போ ஒருத்தனை வந்து தூசணமாக பேசணும் அப்படின்னா, அவனை அசிங்கமாக பேசணும்னா பேட்டர்ன் ஃபார் இகழ்ச்சி. ரைட்டா. பேட்டர்ன் ஃபார் என்ன சொல்கிறது, பேட்டர்ன் ஃபார் என்ன சொல்லுவாங்க, அது இகழ்ச்சிக்கு இங்கிலீஷில் என்னென்னா பேட்டர்ன் ஃபார் டிஸ்கிரிமினேஷன். ரைட்டா. டிஸ்கிரிமினேஷன். இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் இந்த படத்தை பற்றினா நம்ம கமெண்ட் போடுறோம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் நான் கன்ஸ்ட்ரக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ், ஓகேவா, கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் நான் கன்ஸ்ட்ரக்டிவ். நான் கன்ஸ்ட்ரக்டிவ். ரைட்டா. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இங்கிலீஷ் கிராமர் பேட்டர்ன். ரைட்டா. ஒருத்தனை நான் வந்து ரொம்ப கேவலமாக திட்ட போகிறேன். ரைட்டா. அப்போ அவனை என்ன செய்யணும், அதே சமயம் அவனை திட்டவும் செய்யணும் வழக்கணும் செய்யணும்னா கன்ஸ்ட்ரக்டிவ், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், அது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன். அப்போ அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், இது டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா. இன் கிராமர் பேட்டர்னில் சொல்லு. இன் கிராமர் பேட்டர்ன். இன் கிராமர் பேட்டர்ன். அப்போ ஆதியில் என்ன இருந்துச்சு, பூமி மட்டும் இருந்துச்சு, பூமியில் தண்ணி இருந்துச்சு, தண்ணி என்ன செஞ்சிச்சு, அப்படியே தான் இருந்துச்சு. எவனோ வேலையை பார்த்து விட்டான், மனுஷன் உருவானா, மனுஷனை எவனோ வேலையை பார்த்து விட்டான், இன்னொரு மனுஷன் உருவானா, அதுலேருந்து எல்லா கன்றாவியும் பிறந்துச்சு. அதனால் எனக்கு வாழவே பிடிக்கல. ரைட்டா. நவுனோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஃபேஸஸ், கன்ஸ்ட்ரக்டிவ், நான் கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்கிரிமினேஷன். இது இப்படி பேட்டர்ன் வைஸாக கேளுங்க தயவுசெய்து. இதுக்குன்னா போய் ஒரு கோர்ஸ் போய்கிட்டு படிச்சுக்கிட்டு இதுனா வேஸ்ட்டு. ரைட்டா. லாஜிக்குன்றது ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒன்று. பார், லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறான். ரைட்டா. புரியுதா. அதுதான் இது. திடீர்னு வந்து பன்னி பறக்கும், கழுதை வந்து தவக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பன்னி எப்படா பறக்கும், கழுதை எப்படா தவக்கும்னு கேட்பாங்க. அது மாதிரி அடிப்படையோட லாஜிக் வந்து இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ரைட்டா. ஸோ இப்படி படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ப்ரிசைஸு, லாஜிக். லாஜிக்ன்றது ஒரு செங்கல் மாதிரி, அதுக்கு மேலே கட்டுறது இலக்கணம், அதுக்கு மேலே கட்டுறது இலக்கியம். அதனால தான் இன்டர்மீடியட்டாக ஒரு மொழியை வந்து சில ஜென்மங்கள் கண்டுபிடிக்குது. அதை கண்டுபிடிச்சி என்ன செய்யுது, அதை தலையில் திணிக்குது. தலையில் திணிச்சு அதை வழியாக யோசின்னு சொன்னால் என்ன நடக்குது, யோசிக்க முடியாது. எழுத்து கேட்கணும்னா கூட அந்த மொழி வழியாக எழுத்து கேட்டிங்கன்னா சாஃப்டாக தான் தெரியும். ரைட்டுங்களா. இப்போ ஹிந்தியில் போய் ஜீன்ற வார்த்தைனா அதுக்கப்புறம் ஆட் ஆனது, ஏங்க போங்க தமிழில் ஆட் ஆன மாதிரி சில மொழிகளில் மரியாதை இல்லாத மொழிகள்லாம் இருக்குது இங்கிலீஷில். ரைட். அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அது போக நீங்கள் எழுத்தும் கேட்க முடியாது, அந்த தர்க்கம் வந்து குறைஞ்சிரும். ரைட்டா. அப்போ நம்ம வேலைக்கு சேரணும்னா ஏன் இங்கிலீஷ் பேச சொல்கிறான்னா இதுதான் காரணம். ரைட்டுங்களா. ரெண்டு பேருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டோம். எம்டியாக இருந்தாலும் ஹலோ மிஸ்டர் ரமேஷ் அப்படின்னுவோம், ரமேஷ் சார் இங்கே வாங்கணுவோம். ரைட்டுங்களா. சாரை சேர்த்தா தான் அவன் மரியாதைக்குரியவன். தமிழில் ரமேஷுங்க இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் போதும், இங்கே அங்கே போங்கன்னு போட்டால் போதும். ரைட்டுங்களா. அப்போ இதுதான் வந்து அந்த இது. அப்போ ஒரு மொழிக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது. வார்த்தையை ஒன்று சேர்க்கணும். 26 எழுத்து உள்ள ஒரு மொழி வந்து எல்லா உச்சரிப்பையுமே கரெக்டாக உச்சரிக்குமா, அதுக்கு சயின்டிஃபிக் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ பைத்தானில் இதை கேட்டிருந்தார் ஒருத்தர், ஒரு டெக்னிக்கல் இங்கிலீஷு, அதனால நான் போட்டேன். இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழியில் வந்து நீங்கள் ஏஐட்டே ஒரு இமேஜை ஜெனரேட் பண்ணி கேட்கும்போது உங்களோட வீக்னஸ் உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா. அப்போ அந்த மொழி பேசுகிறவனுக்கு வந்து அந்த தன்மை இருக்காது, அது ஒரு ஆடு மாடு மாதிரி தான். ரைட்டுங்களா. இப்போ இங்கேயும் அங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுங்களுக்கு வந்து நம்ம அந்த பட்டியலடச்சு தான் கொண்டு போகணும். ரைட்டுங்களா. அதுக்குன்னு இங்கேயும் அப்படி ஜென்மங்கள்லாம் இருக்கும். ரைட்டுங்களா. அது தமிழில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது. ஸோ இது வந்து லாஜிக்கை வந்து தர்க்கவியலாக கொண்டு போகிறதுக்கும், தர்க்கவியல்னால் தர்க்கத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. லாஜிக்குன்னு அர்த்தம் உண்டு, விவாதம் பண்ணுறது அதுவும் அர்த்தம் உண்டு. அதுக்கு மேலே இலக்கணம். இலக்கணம் வந்து அர்த்தத்தை கொடுக்கும். ரைட்டுங்களா. அந்த அர்த்தத்தை கொடுக்கும்போது நீங்கள் ஒரு சார்பாக பேசணும், இல்லைன்னா ரெபலியஸாக இருக்கணும். ரெபலியஸ்னால் என்ன, புரட்சி பண்ணணும், அடிதடி பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், டிஸ்கிரிமினேட் பண்ணணும். அவ்வளோதான். மூணு வகைகள் தான் இருக்குது. அந்த டிஸ்கிரிமினேட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஒரு புரட்சி பண்ணிங்கன்னா அதை கடைசி வரைக்கும் பண்ணணும். லாஜிக்கில் வந்து ஒருத்தரை உயர்த்தி பேசுனீங்கன்னா கரெக்டாக. இதோட அடிப்படை வந்து இந்த பேட்டர்ன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அனவுன். இது கடைசி வரைக்கும் சிங்சா அடிக்கணும்னா ஏஏஎன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதே வந்து புரட்சி பண்ண போகிறேன், நான் வந்து ப்ரொட்டகனிஸ்டாக இருக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பேட்டர்ன்னு கேளுங்க. ரைட்டா. இப்போ நான் நீயா நானால் பேச போகிறேன், நான் அங்கே போகவே மாட்டேன். ரைட்டா. நீயா நானால் பேச போகிறேன், ஏன்னா அதை இங்கிலீஷில் பேச போகிறேன். இதை எப்படி பேசுகிறது, இங்கிலீஷ் டெல் கிராமர் பேட்டர்ன், டெல் கிராமர் பேட்டர்ன், கிராமர் பேட்டர்ன். ரைட்டா. புரட்சியாக பேச போகிறேன், மேடை ஏறி பேச போகிறேன் அப்படின்னா இப்படி தான் பேசணும். கண்டது எளிதாக பேசிட்டு நான் பேசவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அது ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்னால் என்ன, ஒரு சும்மாவே இருக்க மாட்டேன், அடிதடி பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான், அப்படி கிடையாது. எழுத்துக்கு அதை கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பான் எல்லாத்தையும். ரைட்டுங்களா. அதுதான் ப்ரொட்டகனிஸ்ட். அப்போ என்ன ஆகுது, சப்ஜெக்ட் எதை பற்றி பேச போகிறோம்,
வெர்பு செயல், அட்ஜெக்டிவ் அந்த செயலுக்குரிய சில விஷயங்களை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும், அந்த செயல் ஏன் கரெக்டு அப்படின்ட்டு. கரெக்டாக போகுதா? அப்புறம் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களெல்லாம் எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, பயங்கர தைரியசாலி பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஸோ வார்த்தை தடுமாறிச்சு கூட்டிகிட்டு போய் குத்துனாங்கன்னா அப்படியே ப்ரொட்டகனிஸ்ட்லேருந்து புரோட்டா போட போயிடுவீங்க. அதனால் அந்த இதை விட்டுட்டு வேறு என்ன பண்ணுவேன், டிஸ்கிரிமினேஷன். ரைட்டா? இன்றைக்கி ஒருத்தர் டிஎம்கேல பேசுகிறாரில்ல கெட்ட கெட்ட வார்த்தையா, அது மாதிரி பேசணுனாலும் அதுக்கும் ஒரு லாஜிக்கல் பேட்டர்ன் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ இப்படி தான் பேசணும். டெக்னிக்கல் இங்கிலீஷ்க்கு இது தேவையில்லை, உயர்த்தி பேசுனீங்கனாலே போதும். ரைட்டுங்களா? இல்லை பாட்டாக கூட பாடலாம், எங்கள் முதலாளி நல்ல முதலாளின்னு பாடினீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இது வந்து இதுதான் இதோட பேட்டர்னு. ஃபோனிட்டிக்ஸோட லைப்ரரி லிங்க் கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஓகே, இப்படி தான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து சைனீஸ் கற்றுக்கணும், உலகத்தில் இருக்க ஒரு டாப் 20 லாங்குவேஜஸில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவன் என்றைக்குமே நம்மளை பாராட்ட மாட்டான். ஓகேவா? டாப் 20 லாங்குவேஜஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் வரும். ரைட்டுங்களா? ஃப்ரெஞ்சு வரும், இங்கிலீஷ் வரும், சைனீஸ் வரும். சைனீஸ்னால் இந்த ஜென்மத்தில் கற்றுக்க முடியாது. ஓகேவா? டாப் 20 லாங்குவேஜில் மேண்ட்ரியன், ஸ்பானிஷ், இங்கிலீஷ். இங்கிலீஷில் போட்டோம் 380 மில்லியன் இருக்கான். மேண்ட்ரியனில் எத்தனை பேர் இருக்கான்? ஒரு 100 கோடி பேர் இருக்கான். ஸ்பானிஷில் 50 கோடி பேர் இருக்கான். ஸ்பானிஷ் கற்றுக்கலாம். ஸ்பானிஷில் வார்த்தைகள் கம்மி, அதை உச்சரிப்புகள் ஈஸியாக உச்சரிக்கலாம். வேறு தமிழ்னால் இதில் இல்லவே இல்லை. ரைட்டா? ஹிந்தி இருக்குது, பெங்காலி இருக்குது, தெலுங்கு இருக்குது, ரஷ்யன் இருக்குது. ரைட்டா? இனிமேல் வந்து இந்த மொழியெல்லாம் கற்றுக்கிட்டு வீடியோ போட்டோம்னா உள்ளூர்காரன் செருப்பள்ளி அடித்தா பரவாயில்ல, வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அடிக்கக்கூடாது. ரைட்டா? அது மாதிரி பார்த்துக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஒரு வார்த்தையை எப்படி பேசணும், எந்த அளவில் பேசணுன்றிருக்கு, அதை கரெக்டாக பேசணும். மேண்ட்ரியன், சைனீஸ், நான் இதில் தான் வீடியோ போடணும்னு நினச்சேன், முடியல. ரைட்டுங்களா? அது கற்றுக்க முடியாது. 3000 வார்த்தைனா என்னைக்கு கற்றுக்கிறது? ஸ்பானிஷில் இருக்கிற நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கேட்டிங்கன்னா முடியும். ஸ்பானிஷ், இங்கிலீஷ், ஹிந்தி கொஞ்சம் தெரியும், பெங்காலி ஓகேவா, ரவீந்திரநாத் தாகூர், சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பிறந்த இடம், நல்லா மூலக்காரங்க இருக்கிற ஏரியா, அதை கூட நீங்கள் கற்றுக்கலாம். அப்போ என்ன செய்யணும், ஸ்பானிஷ்லேயும் பெங்காலிலையும் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை கேட்கணும் ஃபஸ்ட்டு. ஸ்பானிஷ் அண்டு பெங்காலி, பெங்காலியில் இருக்க இதில் வீடியோ போட்டாலே போதும். ஓகே, ஸ்பானிஷ் அண்ட் பெங்காலி டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ரைட்டா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன வருது? ஸ்பானிஷ் தான் வந்து இங்கிலீஷ் மாதிரியே அவங்க நிறைய பேர் அடிமையாக வச்சுருந்தாங்க, ஃப்ரெஞ்சு அடிமையாக வச்சுருந்தாங்க. ரைட்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்னால் ஆல்ஃபாபெட்ஸை நான் கேட்டேன், வேர்டுனா அது கிடையாது, ஆல்ஃபா பெட். ரைட்டா? ஒரு லாஜிக்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு, கிராமர் அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு, என்ன சொல்ல போகிறதுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு பேசினீங்கனாலே போதும். அதே ஏபிசிடி தான் வருது ஸ்பானிஷ்க்கு. ஸ்பானிஷ்க்கு எழுத்தே கிடையாது. பெங்காலிக்கு 11 + 39 எவ்வளோ வருது? 50 வார்த்தை தான் வருது. ரைட்டுங்களா? அதுலேயே எல்லா உச்சரிப்பும் அடங்கிறது. இதில் யூனிகோட் ஃபார்மட் வரும். ரைட்டுங்களா? ஸோ ஃபோனிட்டிக்ஸு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பைத்தானை போட்டுட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பைத்தான் போட்டோம்னா பைத்தான் 3. ரைட்டா? பைத்தான் 3.9. ரைட்டா? இப்போ இந்த ஃபோனிட்டிக்ஸை போட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு 5Fல. இங்கே பாருங்க. ஓகே, இதில் கீழே போயிட்டு ஒரு வார்த்தையை எப்படி சார் உச்சரிக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமான வார்த்தையை கொடுன்னு நான் சாட் ஜிபிடிட்ட கொடுக்குறேன். இது நான் அமெரிக்கா யூகேலனா ஸ்பெல்லிங்க்கு உங்களுக்கு இது நடக்கும், போட்டினா நடக்கும். ஓகேவா? டெல் வெரி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ், டிஃபிகல்ட் அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இதை ஏஐ வச்சு செக் பண்ணுவோம், நெட்டில் அப்படி செக் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப டிஃபிகல்ட்டான வார்த்தை ஒரு கெமிக்கல் நேமு, கிட்டத்தட்ட 49 எழுத்துக்கள் வரும். எழுத்துக்களை ஒன்று சேர்க்கணும். ரைட்டுங்களா? இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கிவ் அ கோட் லைக் வித் அ வெரி டிஃபிகல்ட் வேர்ட், 20 வேர்டு. கிவ் அ கோடு லைக் 20 வேர்ட்ஸ் டு டெஸ்ட். ரைட்டா? இதுக்கு நான் வந்து ஈஸி தான். ரைட்டா? டு டெஸ்ட். ஓகேவா? ஒரு 20 வார்த்தைகளை வந்து எனக்கு கொடு, அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால அதை ஃபீடை வந்து ஏஐட்ட கொடுக்கலாம். அது எந்த இடத்துல எந்த வகையில் தப்புன்னு கேட்கலாம். அப்போ டெக்ஸ்ட்டில் போட்டுட்டு அந்த பைத்தான் கோடை ரன் பண்ணணும். இது கூடவா பைத்தான் கோடு இருக்குது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு? ஆமாம், இருக்குது. ரைட்டா? ஸோ என்ன ஆகுது, எனக்கு இந்த வார்த்தையை பிரித்து போடுங்க ஃபோனிட்டிக்ஸில் போட்டுட்டு
எனக்கு அதை வந்து உச்சரிப்பை சொல்லிக் கொடுங்க. இப்போ சைனீஸுக்கு இருக்கா, இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் நியூரல் லிங்க்னு ஒன்று வரப்போகுது. மூளையில் ஒரு சிப்பை போட்டுருவான், எல்லாருக்குமே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அது சொன்னால் நம்ப மாட்டீங்க, வரதான் போகுது. ரைட்டா? அதான் எலான் மஸ்கோட நியூரல் லிங்க் ப்ராஜெக்ட். ரைட்டுங்களா? அப்போ எல்லா மொழியும் எல்லோரும் பேசலாம். ரைட்டா? சண்டை வராது. இந்த இப்படி தான் போய் ஒருத்தன் என்ன செஞ்சான், பெங்களூரில் போய் தண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான், ஏதோ திட்டுறான்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க. அதனால் என்ன நடக்குது, மொழி வந்து மிகப்பெரிய பிரச்சனை. மொழி வந்து ஒருத்தர்கிட்ட கரெக்டாக நம்ம பேசலை அப்படின்னா அடி வாங்கிட்டு தான் வருவோன்றதுக்கு அந்த இது கடைசியாக சொன்னான். என்னப்பா கேட்டேன் அப்படின்னா, போலீஸ் வந்து விட்டு நான் தண்ணி கேட்டேன் சார் அப்படின்ட்டுருக்கேன். அது மாதிரி போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. ரைட்டா? அது மாதிரி அது எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த இது நம்ம கற்றுக்கணும், வேறு வழி இல்லை. ரைட்டா? பைத்தான் 3.9 போட்டு என்ன செய்யணும், ஃபோனெட்டிக்ஸை ரீநேம் பண்ணி ஓகே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரன் பண்ணும்போது அந்த இதை காட்டும், இம்போர்ட் ஃபோனெட்டிக்ஸ். ஓகே, பைத்தான் 3ன்னு போடணும், 3.9 போட்டது தப்பு. ரைட்டா? பைத்தானை வச்சு இங்கிலீஷ் படிக்கிறானா அவன் நம்ப மாட்டாங்க. ரைட்டா? சில வார்த்தைகளுக்கு அது கொடுக்கல, சில வார்த்தைகளுக்கு அதனால் கொடுக்கவும் முடியல. செக்குன்னு கொடுக்குறேன், இதை செக் பண்ணி சொல்லுன்றேன். ரைட்டா? செக் பண்ணி சொல்லு. ரைட்டா? சிஹெச்இசி செக் திஸ். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ அந்த மொழி வந்து ரொம்ப கம்மியான லாங்குவேஜ். ஸ்பானிஷு பெங்காலி பிடிச்சி வீடியோ பிடிச்சோம்னா ஓகேவா, ஸ்டெல் விச் இஸ் ராங் அண்ட் ரைட். ரைட்டா? மித்ததுக்கெல்லாம் அது கொடுத்துருச்சு. ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எதுலேருந்து வர நாக்கம் அடிக்கிறது இந்த இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது குதிரையோட சத்தம் இயற்கையோட சத்தத்திலேருந்து வருது. தமிழில் இருக்கிற நிறையா மொழிகள் வந்து இயற்கையோட சத்தத்தில் ஆ அப்படின்னா மா அப்படின்னா பசு, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வந்தது. உயிர், அதான் உயிரிலேருந்து வந்தது. உயிர் எழுத்து அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து அர்த்தத்தை உருவாக்கி அர்த்தத்தில் இலக்கணத்தை உருவாக்குறாங்க. மித்த மொழிகளில் இந்த இது கிடையாது. ஆனால் இது கான்ட்ரவர்சியாக இருந்துச்சுன்னா ஐம் சாரி. ரைட்டா? அதுதாங்க சொல்லுது, ஏஐ சொல்லுது. போய் எலான் மஸ்க் மேலே கேஸ் போடுங்க. போய்ட்டு வரவா?